students, welcome back to our YouTube channel. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டி ரிலேட்டடான காலேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலேஜோட சீட் மெட்ரிக்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃப் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காலேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021. இந்த காலேஜில் டோட்டல் இன்டேக் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ். அந்த 150 சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து இந்த காலேஜஸில் எதுவும் கிடையாது. இந்த காலேஜ் வந்து எதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட அப்ளிகேஷன். தென் இந்த காலேஜ் எதோட டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ரிலேட்டடான ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜ். இந்த காலேஜோட லொக்கேஷன் வந்து சென்னை. இந்த காலேஜ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எம்சிசியில் டீம்டுக்குன்னு தனி அப்ளிகேஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். தென் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது 2024 என்னென்ன ரேங்க் அண்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, எந்த ரவுண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 6,17,590 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 298 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 2,78,640 அப்படின்ற ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 452 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. மாப்பப் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,483 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 567 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டேட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,218. அந்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 570. ஸ்பெஷல் ஸ்டே வரைக்கும் போகல, ஸ்டே ரவுண்ட்லேயே சீட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த காலேஜ் வந்து என்னென்ன ரேங்க் அண்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்குன்றத பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து 2021 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால அதுல இருந்து பார்ப்போம். 2021 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க் வந்து க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9,21,029 ரேங்க். க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 108 கட் ஆஃப். 2022 வந்து பார்த்தீங்கன்னா 6,07,047 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. தென் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 161. தென் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 1,11,832 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 121. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 6,17,590 ரேங்க்ல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 298. தென் இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 19,05,000 வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ். தென் இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டோட்டல் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 lakhs.5. ஆர்என்டி ஃபீஸ் எதுவும் வந்து இந்த காலேஜில் கலெக்ட் பண்ணல. ஹாஸ்டல் அண்ட் பேஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 2 lakhs வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. தென் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்லேருந்து தென் வந்து அலாட்மெண்ட் வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்க முடியாதா அப்படின்னு கிடையாது. நம்ம அப்ராடில் வந்து லோ ஃபீஸில் வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் நம்ம படிக்கலாம். ஸோ அப்ராட் ரிலேட்டடான கைடன்ஸுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்துட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரியை தாண்டி அப்ராட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.